அல்லும் அரணும் திருவள்ளுவம். வள்ளுவ பார்வை. அதிகாரம் 72. அவை அறிதல். குறட்பா 720. அவையின் திறமறிந்து பேசுதலை குறிப்பது அவை அறிதல் அதிகாரம். இது அமைச்சர் மக்களவையில் பேசுவதற்கான திறன்களை மொழிவதாக இருந்தாலும் பொது அவையில் தன் கருத்துக்களை முன்வைப்போர் யாராயினும் எல்லோருக்கும் ஏதுவான வழிகாட்டலாக அமைந்துள்ளது அவை அறிதல் அதிகாரம். அவையின் சிறப்பறிந்து ஆராய்ந்து கூறுக. இடமறிந்து கேட்போர் நடையறிந்து பேசுக. சொல்லும் கலையறிந்து பேசுக. அறிஞர் முன் அறிவு காட்டி அறிவிலி முன் அமைதி காக்க. கற்றவர் முன் முந்திச் சொல்லாதிருக்க. அவையில் இழுக்கு நேருதல் ஒழுக்கத்திற்கு வழுக்காகும். கற்றவர் முன்னரே பெற்ற அறிவு பெருமை தரும். அதுவே வளரும் பயிருக்கு நீரூற்றுவதாகும். புல்லறிவாளரோடு கற்றோர் மறந்தும் பேச மாட்டார். அவ்வாறு பேசுவதானது அமுதத்தை கழிப்பறையில் கொட்டுதற் போன்றதாகும் என்று ஆய்ந்துரைத்து தெளிவுபடுத்துகின்றது அவை அறிதல் அதிகாரம். அவை அறிதல் இன்றி சொல்லுதல் வீணாகும் என்று வலியுறுத்தி நிறைவு காண்கின்றது அவை அறிதல் அதிகாரத்தின் இறுதி குறட்பா. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். சொற்பொருள். அங்கணத்துள் முற்றத்தில் உக்க கொட்டிய அமிழ்து அற்றால் பால் போன்ற அமுத தன்மையது. தம் கணத்தர் தம் இனத்தார் அல்லார் முன் அல்லாதார் அவையில் கோட்டி கொளல் கலந்து பேசுதல் மேற்கொள்ளாதிருக்க. கருப்பொருள். சாக்கடையில் பாலை கொட்டியது போன்றது தம்முடன் ஒத்த உணர்வுடையர் அல்லாத அவையுடன் கூடியிருந்து பேசுதல். தம் இனமல்லாதார் கூட்டத்தில் பேசுவது கழிவு நீர் குழியில் அமுதை கொட்டியது போன்றது. அறிவால் தம் இனத்தவர் அல்லாதார் அவையில் ஒன்றை கூறுதல் சாக்கடை முற்றத்தின் கண் கொட்டிய அமிழ்தத்தை ஒக்கும். அறிவற்றவர் கூட்டத்தில் அறிவிற் சிறந்தவர்கள் பேசுவது தூய்மையற்ற முற்றத்தில் கொட்டிய அமிழ்தம் போல் வீணாகும். அங்கணம் என்பது கழிவு நீர் செல்லும் வாய்க்கால். அது தூய்மையற்ற இடம். சேறு, முற்றம், சாக்கடை என்பனவெல்லாம் அங்கணத்தை குறிக்கும் சொற்களாகும். தம் கணத்தார் தம்முடைய கூட்டம் என்ற பொருளும் தம் கணத்தார் அல்லார் என்பது தம் கூட்டத்தார் அல்லாதார் எனவும் பொருள் கொள்கின்றன. தமக்கு இணையான அறிவு பெற்றார் தன்னை போன்ற அறிஞர் பெருமக்கள் தன்னையொத்த கருத்தினையுடையவர் ஆகியோர் அல்லாதவரிடையே பேசும் பேச்சானது கேட்போருக்கு பலன் தராது, பேசுபவருக்கும் பெருமை தராது. அது சாக்கடையில் கொட்டிய பால் போல் பாழாகித்தான் போகுமே ஒழிய பாலுக்கும் பெருமையில்லை, முற்றத்துக்கும் பயன் இல்லை. தொடர்பில்லாத அவையில் பேசுதல் யாருக்கும் பயன் தராது. அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தர் அல்லார் முன் கோட்டி கொளல். வாழ்க வள்ளுவம், வெல்க குறளியம். வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்.